வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜேஎம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழான முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் பக்தர்கள் அனுமதி இல்லாமல் நடைபெற்றது. 4 பட்டர்கள் முன்னிலையில் சமூக விலகலோடு நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது. இது கோவில் இணையம் மூலம் ஒளிபரப்பப்பட்டது. பக்தர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தவாறே தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா உலக புகழ் பெற்றது என்பது அனைவரும் அறிந்ததே. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இவ்வாண்டு சித்திரை திருவிழா தடை செய்யப்பட்டது. எனவே திருக்கல்யாணம் மற்றும் நேற்று கோவிலில் நடத்தப்பட்டது. திருக்கல்யாணத்தை காண பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நேற்று காலை 9:05 மணி முதல் 9:29 மணிக்கு சுவாமி சன்னதி முதல் பிரகாரத்தில் உற்சவ மூர்த்தி அமைந்துள்ள சேத்தி மண்டபத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி துவங்கின. சுந்தரேஸ்வரர் வெண்பட்டிலும், மீனாட்சியம்மன் பச்சை பட்டிலும், பிரியாவிடை கிளிப்பச்சை பட்டிலும் ஜொலித்தனர். பிரதிநிதி ராஜா பட்டருக்கும் சுவாமியின் பிரதிநிதியான செந்தில் பட்டருக்கும் காப்பு கட்டப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் 4 பட்டர்கள் மட்டுமே பங்கேற்றனர். காலை 9:20 மணிக்கு அம்மனுக்கு மங்கள நான் சூட்டப்பட்டது. பின்னர் விசேஷ தீப ஆராதனை காட்டப்பட்டது. பொறியிடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. மீனாட்சியம்மன் கோவில் இணையதளமான www.madurai-meenakshi.org மூலம் திருக்கல்யாண நிகழ்ச்சி முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பக்தர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தவாறே திருக்கல்யாண திருவிழாவை கண்டு தரிசனம் செய்தனர். மீனாட்சி அம்மனுக்கு மங்கள நான் சூட்டிய பின் வழக்கமான பெண்கள் புதிதாக மஞ்சள் கயிறு அணிந்து கொள்வர். இந்த ஆண்டு பெண்கள் திருக்கல்யாணத்தை நேரடியாக காண முடியாததால் தங்களது வீடுகளில் இருந்தவாறே மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டனர். ஆண்டுதோறும் நடக்கும் திருக்கல்யாண நிகழ்வை காண திருப்பரங்குன்றம் கோவிலிலிருந்து முருகன், தெய்வானை, பவழக்கனியாய் பெருமாள் ஆகியோரை அதிகாலை 5 மணி அளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து வந்து மணமேடையில் அமர வைப்பது வழக்கம். ஆனால் இம்முறை மேடையில் மதுரை மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் மற்றும் பிரியாவிடை மட்டுமே இருந்தனர். திருக்கல்யாணம் நிகழ்வில் கோவில் இணையதளத்தில் ஒரே நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் பார்வையிட்டதால் இணையதளமே முடங்கியது. இதனால் பலர் பார்க்க முடியாமல் தவித்தனர். திருக்கல்யாணம் நடப்பதை அறிந்து பலர் மாசி வீதிகளில் வலம் வந்தனர். இவர்களை போலீசார் திருப்பி அனுப்பினர். இதனால் அவர்கள் கோபுரங்களை தரிசித்து சென்றனர். திருச்சி சமயபுரம் கோவிலில் பஞ்சபிரகார அபிஷேக விழா ரத்து செய்யப்படுகிறது. அம்மனுடைய அபிஷேகம் இணையதளத்தில் ஒளிபரப்பப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பஞ்ச பிரகார விழா ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி 14ஆம் தேதி நடைபெறும் பஞ்ச பிரகார மகா அபிஷேகத்துக்கு தங்கம் மற்றும் 25 வெள்ளி குடங்களில் மேலுதாளங்கள் முழங்க யானை மீது வைத்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அம்பாளுக்கு பஞ்ச பிரகார மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். தற்போது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக பஞ்ச பிரகார விழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் அசோக்குமார் தெரிவித்தார். மேலும் பக்தர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வகையில் 14ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை மகா அபிஷேக நிகழ்ச்சியை மட்டும் அனைத்து பக்தர்களும் கண்டு கழிக்கும் வகையில் இணையதளத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் செயல்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் இயங்க மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதி தேவையில்லை என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்படுதலை தவிர்க்கும் பொருட்டு மத்திய அரசினால் 17/5/2020 வரை சில கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தமிழக அரசினால் தமிழ்நாடு மாநிலத்தில் அதே கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டம் 144 கீழ் ஆணைகள் பிறக்கப்பட்டு 17/5/2020 வரை நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் 6/5/2020 முதல் அன்றாட பணிகளுக்காக நிபந்தனைகளுடன் சில தளர்வுகள் மத்திய மாநில அரசுகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் இயக்கம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தனி அனுமதி தேவையில்லை. தமிழ்நாடு அரசு ஆணையன் 217 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நாள் 3/5/2020 வழிகாட்டுதலின் அடிப்படையில் செயல்படலாம். மாநகர மற்றும் நகர பகுதிகளில் செயல்படும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை இயக்கம் செய்வதற்கு திருச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பெரும் தொழிற்சாலை இயக்கம் செய்வதற்கும் http://tepass.tnega.org என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 5300 டாஸ்மாக் மதுக்கடைகளும்
வரும் 7ஆம் தேதி திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் வருகிற 7ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. அதே சமயம் மது கடைகளில் உள்ள மது அருந்தும் கூடங்கள் திறக்க அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளை வரும் வியாழக்கிழமை முதல் திறக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள மதுபான கடைகள் திறக்கப்பட மாட்டாது. நோய் கட்டுப்பாடு பகுதிகளுக்கு வெளியுள்ள மதுபான கடைகள் சில கட்டுப்பாடுடன் திறக்க அனுமதிக்கப்படுகிறது. மதுபான கடைகள் கூட்டம் கூடுவது தவிர்க்க வேண்டும். ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கும் உள்ள இடைவெளி 6 அடி தூரமாக பராமரிக்க வேண்டும். மதுபான கடைகளில் ஒரே நேரத்தில் 5 நபர்களுக்கு மேல் கூடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. மதுபான கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதிக்க வேண்டும். அனைத்து மதுபான கடைகளிலும் தேவைக்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு மதுபான கடைகளிலும் தேவைக்கேற்ப கூடுதல் நபர்களை பணியமர்த்தி கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு பிறப்பித்திருந்த ஊரடங்கு உத்தரவில் சில தளர்வுகளை அவ்வப்போது அறிவித்து வருகிறது. மத்திய அரசின் ஊரடங்கு உத்தரவு திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுபான கடைகள் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு திறக்க அனுமதி அளித்துள்ளது. ஆனாலும் மதுபான கூடங்கள் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தமிழகத்தை ஒட்டியுள்ள கர்நாடகம், ஆந்திரம் மற்றும் அண்டை மாநிலங்களில் மதுபான கடைகளை திறக்க ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தை ஒட்டியுள்ள ஆந்திரம், கர்நாடகம் மாநிலங்களில் உள்ள மதுபான கடைகளுக்கு தமிழக எல்லை பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் செல்கின்றனர். இதன் காரணமாக மாநிலங்களுக்கு இடையேயான மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் மதுபான கடைகள் வரும் 7ஆம் தேதி முதல் திறக்க முடிவு செய்துள்ளது என மாநில அரசு அறிவித்துள்ளது. மதுபான கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டாலும் மதுகுடங்கள் திறக்கப்படாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5300 மதுபான கடைகள் உள்ளது. அவற்றில் மதுபான கடைகளும் இணைந்து 2000க்கும் மேற்பட்ட மதுபான கூடங்கள் உள்ளது. இந்த மது கூடங்களை திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் டாஸ்மாக் மது கடைகள் மற்றும் அதனுடன் இணைந்த மதுபான கூடங்களும் மூடப்பட்டிருந்தது. இதனால் அரசுக்கு நாளொன்றுக்கு 100 கோடி வீதம் 4200 கோடி அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருந்தது. வரும் 7ஆம் தேதி முதல் மதுபான கடைகளை திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் 43 நாட்களுக்கு பிறகு டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட உள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக பல டாஸ்மாக் கடைகளில் உள்ள மதுபான பாட்டில்கள் திருமண மண்டபங்கள் போன்ற இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தளர்வுகளால் மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புகிறது திருச்சி. வாகன போக்குவரத்தும் அதிகமாகிறது. மத்திய மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு தளர்வுகளை தொடர்ந்து திருச்சி மாநகரில் திங்கட்கிழமை முதல் இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது. வாகன போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக 3வது கட்டமாக மே 17ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வதற்கு கட்டுப்பாட்டுகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைகள் மாலை 5 மணி வரை இயங்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தளர்வுக்கு முன்பு வழக்கமாக காய்கனிகள், மருந்துகள், உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதற்காக பிற்பகல் 1 மணி வரை சாலையில் வாகன போக்குவரத்து காண முடியும். இந்த வாகனங்களும் குறைந்த எண்ணிக்கையில் காணப்பட்டன. ஆனால் திங்கட்கிழமை தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து அதிகரிக்க தொடங்கியது. தனியார் நிறுவனங்களுக்கு வேலை செல்வோர், கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள், வங்கி உணவகங்கள், ஏடிஎம் மையங்களில் பணிபுரியும் நபர்கள் 2 சக்கர வாகனங்களில் செல்ல தொடங்கியுள்ளனர். 4 சக்கர வாகனங்களும் வைத்துள்ளோர் பணி நிமித்தமாக பொருட்கள் வாங்குவதற்காகவும் வெளியே வர தொடங்கியுள்ளனர். இதனால் முன்பு ஊரடங்கில் இருந்த வாகன போக்குவரத்துடன் ஒப்பிடுகையில் 50% அதிகரித்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்லாது நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மற்றும் ஊரக பகுதிகளில் தளர்வுகள் அமலுக்கு வந்துள்ளதால் சாலைகளில் போக்குவரத்து அதிகரித்து காணப்படுகிறது. ஆண்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இருப்பினும் காவல்துறையினர் ஆங்காங்கே வாகனம் நிறுத்தி எந்த காரணத்துக்காக செல்கின்றீர்கள் என்பதை குறித்து விசாரணை நடத்தி உரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டும் அனுமதிக்கின்றனர். விதிமீறல் இருந்தால் வழக்கு பதிவு செய்வதும் தொடர்ந்து வருகிறது. ஊரடங்கு முடியும் வரையில் வாகன சோதனை நடத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இருப்பினும் தளர்வுகளால் மக்களின் இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது. ஆரஞ்சு மண்டலத்தில் இடம்பெற்றுள்ள திருச்சி திங்கட்கிழமை முதல் 40% கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. சிறிய ஜவுளி கடை, செலவேகம், அச்சகம், செல்லிடப்பேசி விற்பனை கடைகள், 2 சக்கர வாகனம் பழுது நீக்கும் ஆட்டோமொபைல் உதிரி பாதன விற்பனையகங்கள், ஜெனரல் ஸ்டோர்ஸ், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், நகை அடகு கடைகள், கடிகார விற்பனையகங்கள், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர்ஸ், மதுபான டயர் கடைகள், இரும்பு கடைகள், விற்பனையகங்கள் என 40% கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. கட்டுமான தொழிலாளர்களும் வேலைக்கு வந்துள்ளனர். தொழிற்சாதன வசதியுடன் கூடிய பெரு வர்த்தக நிறுவனங்கள், மால்கள், வணிக வளாகங்கள், ஜவுளி கடைகள் திறக்கப்படவில்லை. தளர்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் சமூக இடைவெளியும் கேள்விக்குறியாகி வருகிறது. குறுகலான சாலைகளில் 2 சக்கர வாகனங்கள் ஓட்டி
நெரிசலுக்கு இடையே செல்ல நேரிட்டது. குறிப்பாக கடைவீதி, காந்தி மார்க்கெட் பகுதிகளில் காலையிலேயே நெரிசல் ஏற்பட்டது. திறக்கப்பட்ட கடைகளிலும் பொதுமக்கள் ஆர்வ மிகுதியாக சமூக இடைவெளியை கடைபிடிக்காது திரண்டனர். மாவட்டத்தில் புதிய தொற்று பதிவு செய்யப்படாத நிலையில் சமூக இடைவெளியை மறந்து செல்லும் மக்களால் மீண்டும் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என அச்சம் மேலோங்கியுள்ளது. திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை பற்றிய சிறப்பு தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நமது மாவட்டத்தினை சார்ந்த 51 நபர்கள் கொரோனா வைரஸ் நோய் பாதிக்கப்பட்டதன் விளைவாக சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் ஏற்கனவே 47 நபர்கள் பூரண குணமடைந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் சென்னை, கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து வருகை புரிந்த 28 நபர்கள் மற்றும் இதர மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த 363 நபர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்ததில் 4 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று உள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள 359 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தை சார்ந்த 8 நபர்கள், அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த 9 நபர்களும், பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த 4 நபர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த 1 நபரும் ஆக கூடுதல் 22 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைத்து நபர்களும் நலமுடன் இருக்கின்றனர். வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்து திருச்சி மாவட்டத்திற்குள் வரும் நபர்கள் உடனடியாக சுகாதாரத்துறையினர் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிப்பதுடன் 14 நாட்கள் வீட்டினை விட்டு வெளியே வராமல் தனித்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தேவையில்லாமல் வெளியில் நடமாடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். விழித்திரு, விலகி இரு, வீட்டிலிரு என்பதை கடைபிடிக்க வேண்டும். திருச்சி மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் நோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பினை கொடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3550 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறிந்துள்ளது. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 527 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அதிகபட்சமாக சென்னையில் 266 பேருக்கும், கடலூரில் 122 பேருக்கும் தொற்று திங்கட்கிழமை உறுதியாக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக கோயம்பேடு சந்தையில் கொரோனா நோய் தொற்று தீவிரமாக பரவியதே பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை திடீரென உயர்ந்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதையடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக அமல்படுத்தப்பட்ட பிறகும் அத்தியாவசியமான சேவையில் ஈடுபடுவதன் வாயிலாக சமூகத்தில் கொரோனா தொற்று பரவுவது தொடர்ந்து வருகிறது. அதிலும் கடந்த ஒரு வாரமாக அதன் தாக்கம் அதிதீவிரமாக இருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு சந்தையில் காய்கறி, மலர்கள், பழங்கள் விற்பனை செய்யும் வியாபாரிகள், கூலி தொழிலாளர்களுக்கும் அண்மையில் நோய் தொற்று ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்டோர் கொரோனா பாதிப்பு பரவியது. சென்னை மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம், அரியலூர் என தமிழகம் முழுவதிலும் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு வந்து சென்றவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது சமூகத்தில் அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஒரு சேர ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சென்னை நகர கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், நோய் பாதிப்பு குறித்து பயப்பட தேவையில்லை. அடுத்த சில நாட்களுக்கு கொரோனா தாக்கம் குறை, நோய் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருப்பதாக கூறினார். இந்த நிலையில் தமிழகத்தின் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்த செய்திக்குறிப்பை சுகாதாரத்துறை திங்கட்கிழமை வெளியிட்டது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 3550 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கொரோனா கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொரோனா பாதித்த பகுதிகள் கண்டறியப்பட்டு அவை தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழலில் மாநிலத்தில் 32,000க்கும் மேற்பட்டோர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளனர். அவர்கள் அனைவரது உடல்நிலையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இதுவரை மொத்தம் 1,53,000 பேருக்கு கொரோனா கண்டறிவதற்கான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 3,550 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். திங்கட்கிழமை மட்டும் 527 பேருக்கு நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக சென்னையில் 266 பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக கடலூர் 122 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று விழுப்புரத்தில் 49 பேருக்கும், பெரம்பலூர் 25 பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதை தவிர அரியலூர், செங்கல்பட்டு, திண்டுக்கல், திருவள்ளூர், திருவண்ணாமலை, சேலம், கரூர், மதுரை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தென்காசி, தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருவாரூர், திருச்சி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களுக்கு 3,85,000 நிதியை திருச்சி மாவட்ட அதிமுக சார்பில் வழங்கப்பட்டது. திருச்சியில் உள்ள அம்மா உணவகங்களில் இலவச உணவு வழங்குவதற்காக அதிமுக மாநகர் புறநகர் சார்பில் கூடுதலாக 3,85,000 வழங்கப்பட்டது.
திருச்சியில் உள்ள அம்மா உணவகங்களில் அதிமுக சார்பில் 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக அதிமுக மாநகர் புறநகர் சார்பில் நிதி வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரில் செயல்படும் 6 அம்மா உணவகங்களுக்கு அதிமுக மாநகர் சார்பில் 3ஆம் கட்டமாக 3 லட்சம் நிதியை மாநகராட்சி ஆணையர் திரு சிவசுப்பிரமணியத்திடம் மாவட்ட செயலாளர் ப. குமார் திங்கட்கிழமை வழங்கினார். அப்போது மாவட்ட செயலாளர் எஸ். அருள்ஜோதி, பகுதி செயலாளர் சுப்பிரமணியன், பாஸ்கர், முஸ்தபா, கலீல் ரஹ்மான், பூபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் புறநகர் மாவட்டம் சார்பில் துறையூரில் உள்ள அம்மா உணவகம் மற்றும் துவாக்குடி சாலையில் அமைந்துள்ள அம்மா உணவகம் ஆகியவற்றிற்கு 85,000 புறநகர் மாவட்ட செயலாளர் டி. ரத்னவேல் துறையூர் மற்றும் துவாக்குடி நகராட்சி நிர்வாகங்களிடம் திங்கட்கிழமை வழங்கினார். இந்த நிதி 2ஆம் கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டத்தில் 4 சக்கரம் வைத்திருப்பவர்கள் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டம் செல்வதற்கு இ-பாஸ் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் மாநிலத்திற்கு உள்ளே அல்லது பிற மாநிலத்துக்கு செல்ல வேண்டியது இருந்தால், பிற நாட்டிலிருந்து இந்தியா திரும்ப வேண்டியவர்கள், வேறு மாநிலத்துக்கு திரும்ப வேண்டியவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலம் செல்ல வேண்டியவர்கள் தமிழ்நாடு இ-பாஸ் வலைதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கையில், தமிழ்நாடு இ-பாஸ் வலைதள இணைப்புகள் சொந்தமாக 4 சக்கர வாகனம் உள்ளவர்கள், மாநிலத்துக்குள்ளே அல்லது பிற மாநிலத்துக்கோ செல்ல வேண்டியவர்கள் https://tnepass.tnega.org, பிற நாடுகளிலிருந்து இந்தியா திரும்ப வேண்டியவர்கள் https://nonresidentialtamil.org, வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு வர வேண்டியவர்கள் https://rttn.nonresidentialtamil.org, தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியவர்கள் https://rtos.nonresidential.org என்ற இணையதளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறலாம். விண்ணப்பம் பதிவு செய்ய அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் இ-சேவை மையத்தில் பதிவு செய்யலாம். நேரில் எவரும் வரக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தெரிவித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை பகுதியை சேர்ந்த திருநங்கைகள் மற்றும் முதியோர்களுக்கு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் அரிசி, காய்கறிகள் மற்றும் உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை வழங்கினார். கொரோனா வைரஸ் தாக்குதல் உலகையே அச்சுறுத்தி வருகிறது. இதனால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு உத்தரவு காரணமாக பலர் வலுவாய் இழந்து தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தன்னார்வ அமைப்புகள், அரசியல் கட்சியினர் மற்றும் பலர் உதவி செய்து வருகின்றனர். இந்த வகையில் திருச்சி மலைக்கோட்டை பகுதியை சேர்ந்த திருநங்கைகள் மற்றும் முதியவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் இன்று அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவினர் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து வந்த 20 பேரை 14 நாட்கள் வீட்டு கண்காணிப்பில் தனிமைப்படுத்த சுகாதாரத்துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து 2 பேரும், கரூரிலிருந்து 7 பேரும், ராஜபாளையம், நெய்வேலி பகுதியிலிருந்து தலா ஒருவரும், கள்ளக்குறிச்சியிலிருந்து 2 பேரும் திருவெரும்பூர் பகுதியில் தங்களது சொந்த வீடுகளுக்கு வந்தனர். இதேபோல் அண்டை மாநிலம் மகாராஷ்டிராவிலிருந்து 6 பேரும், கர்நாடகத்திலிருந்து 1 நபரும் வந்துள்ளனர். இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் 20 பேருக்கும் கொரோனா தொற்று உள்ளதா என்பதை கண்டறியும் பணி சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து 20 பேரை மே 14ஆம் தேதி வரை அவர்களது வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள அலுவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து அவர்களது வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கான ஸ்டிக்கர் ஒட்டி கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுகாதார அலுவலர்கள் கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். திருச்சி மாவட்ட மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் ஊரடங்கு உத்தரவு காரணமாக குழந்தைகளுடன் கஷ்டப்பட்டு வருவாய் இல்லாமல் இருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ரூபாய் 400 மதிப்பிலான மளிகை பொருட்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய டோக்கன் 6வது கட்டமாக 50 குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்ட மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் வருவாய் இல்லாமல் தவித்து வாடுகின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு 400 மதிப்புள்ள தேவையான மளிகை பொருட்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய டோக்கன் 50 குடும்பத்தினருக்கு 6வது கட்டமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட மக்கள் சக்தி இயக்க மாவட்ட துணை செயலாளர் திரு ஆர். வாசுதேவன் தலைமை தாங்கினார். மாநில ஆலோசகர் கே. சி. நீலமேகம் முன்னிலையில் திருச்சி மாவட்ட செயலாளர் ஆர். இளங்கோ, மாவட்ட நிர்வாகிகள் சந்திரசேகர் மற்றும் பொருளாதார ரீதியாக உதவிய ஆசிரியர் சுமதி ஆகியோர் நலிவடைந்த மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வீடுகளுக்கு தனித்தனியாக சென்று டோக்கன்கள் வழங்கினார்கள். மேலும் வீடுகளுக்கு செல்லும்போது குழந்தைகளை மாநகராட்சி பள்ளியில் சேர்க்க வலியுறுத்தப்பட்டதுடன் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தியின் பொன்மொழிகள் உள்ள நோட்டீஸும் வழங்கப்பட்டது.
பொருளாதார உதவிகள் அனைத்தும் திருச்சி மாவட்ட மக்கள் சக்தி இயக்க துணைச் செயலாளர் செந்தனீர்புரம் திரு ஆர் வாசுதேவன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். அவர்களுக்கு திருச்சி மாவட்ட மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் 10 இடங்களில் திங்கட்கிழமை வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. தமிழகத்தில் 10 இடங்களில் திங்கட்கிழமை வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. அதிகபட்சமாக கரூர் பருமத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவானது. சேலம் மதுரை விமான நிலையத்தில் தலா 102 டிகிரி, தருமபுரி பாளையங்கோட்டில் தலா 101 டிகிரியும், கோயம்புத்தூர் நாமக்கல் திருத்தணி வேலூர் தலா 100 டிகிரியும் வெப்பநிலை பதிவானது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரி திங்கட்கிழமை தெரிவிக்கையில், நிகழாண்டில் கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே தமிழகத்தில் பல நகரங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. இதே நிலை தொடரும். சேலம், கரூர், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகளை மாலை 6:30க்கும் இரவு 10:30க்கும் இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30க்கும் காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.